ஏழுமலைன்னா ஏழுமலை எதுன்னு தெரியறதில்ல, திருப்பதினா திருப்பதி எதுன்னு தெரியறதில்ல, மொழி மாறினா ஏன் பேர் மாறிச்சு, அங்கே கிருஷ்ணன் இங்கே கண்ணன்றான்ல ஏன்னு கேட்குறது இல்லை இல்லை, அது நான் பெருமாள் யோசிக்கிறதே இல்லை. அது என் கண்ணை நாம போட்டு கண்ணை மறைச்சிட்டுக்கிறான், இன்னும் குருட்டு பையனாக்கிறதுக்கு அவர் வேலை யோசிக்கிறதே இல்லை. நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். யார் தான் நமக்கு சொல்லி தருவானா? எங்கேங்கிறான் அப்போ அந்த நாராயணன்? நாராயணனுக்கு என்னை கொடுப்பேன், என்னை திருமணம் பண்ணிக்கிறது தகுதி யாருக்கே? நாராயணனுக்கு. இவன் எந்த நாராயணன் தெரியாமல் விமுச்சுக்கிறான். நமோ நாராயணன்ற ஒரு மந்திரம் எதுக்கா? பிறவி பெருந்தண்ணில் புண்ணியம் யாமுடையோ. ஐயோ, தமிழ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும், ஞானம் இல்லாமல் இல்லவே இல்லை. எந்த வார்த்தையை எங்கே எடுத்து போய் சொல்லணும்னாலும் அது வேறு மாதிரி ஆயிடுது. எந்த வார்த்தையை எப்படி எடுத்து போய் போட்டோன்னா தான் இது. இப்போ நாராயணன்றது வட சொல்லா? மார்கழி பனி நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். நாராயணன் எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்றீங்களோ அங்கே எப்போது நீ மகிழ்ச்சி அடைகிறாய் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒன்று போகும்போது நீ மகிழ்ச்சி அடைகிறாய், அவ்வளோதான். உன்னை நீ இழப்பதற்கு உனக்கு கருவி தேவைப்படுது. உனக்கு அந்த கருவி இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுதானே தான் நீ எப்போ ஆனா உன் தாவ வயசு உனக்கு புரிஞ்சிச்சு, அப்போ தான் உனக்கு எல்லை புரிஞ்சுது, அப்போ தான் நீ நாராயணன். அதர்வைஸ் உனக்கு என்ன இல்லை? போய் பாரு உன் நாராயணன் எப்படிலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாரு. அந்த சிலைகளெல்லாம் உசாரா கவனி. என்னவோ சொல்ல வருது. அசைவற்ற ஒரு வெங்கலத்தில், அசைவற்ற ஒரு செங்கல்ல, இல்லை பாறாங்கல்லில், ஏதோ ஒரு விசேஷமான ஒரு கல்லில், இல்லை அசைவற்ற ஏதோ ஒரு பஞ்சலோகத்தில் இருப்பார் அப்படின்னா இதுக்குள்ள இருப்பாரா இருக்கப்பட்டாரா? மொத்தத்தில் நீ தான் விசேஷம், நீ தான் விசேஷம். உன்னை கொண்டாட வேண்டிய வேலை உன்னுது, வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நானே நரனாக இருக்கிறேன், நானே நரனாக இருக்கிறேன். நிறைய தலைப்பு. இன்னைக்கு நாராயணன், இன்னைக்கு தலைப்பு நாராயணன். நாராயணன் அப்படின்னு சொன்ன உடனே ஆளாளுக்கு ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். நாரவாய் நாராயணன், இந்த நெகட்டிவ் திங்கர்ஸ்னு ஒருத்தருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் நாரவாய் நாராயணன். பாசிட்டிவ் திங்கர்ஸுக்கெல்லாம் பொதுவாக நாராயணன்றதை விட கோவிந்தான்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? நாராயணன் கோயிலுக்கு போயிருப்பாங்க, லைனில் நிற்கிறவங்களாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, பணம் தூக்குனாலும் கோவிந்தா, நெருப்பு வச்சாலும் கோவிந்தா, இப்படியா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு ஓடுவாங்க. நெருப்பு வச்சாலும். தாலி கட்டும்போது கோவிந்தான்றாங்களா? தாலி கட்டும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னுவாங்க. ஏன் தெரில. இப்போ அமங்கல சொல்ல அப்போ கோவிந்தா அப்படியா? நாராயண கோவிந்தா. கிருஷ்ணா 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 ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி பாட்டில் கேட்டீங்களா? ஐயோ, அதை நிறைய வாட்டி, ஒரு 150 வாட்டி சொல்லுவார். ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி, ஜெய கிருஷ்ணா மனப்பாடம் ஆகிடும். ஐயோ, அது ஒரு சிலருக்கு தலைவலி தந்துடும். சும்மா ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி சொல்லியிருந்தா எப்படி இருக்கான்? ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி. ஒரு சிலர்லாம் முருகான்னு உட்காருவாங்க, முருகானே எழுந்துப்பாங்க, முருகானே முக்குவாங்க, முருகானே பேழுவாங்க. இச்சினா முருகா, நின்னா முருகா, நடந்தா முருகா, எதனா பார்த்தா முருகா முருகா முருகா. ஏன்னா தப்பாக இந்த பார்த்தா முருகா முருகா முருகா, நல்லா பார்த்தா முருகா அப்படின்னுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? முருகன் தான் அவங்களுக்கு எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைலாக்லாம் மாற்றிப்பாங்க. சில பேர் படுக்கும்போது ஏசுராஜா அப்படின்ட்டு படுப்பாங்க. நல்ல ஆண்டவரே, அப்போ தான் அவர் நல்ல ஆண்டவராக தெரிவார். ஒருத்தர் ஒரு பழக்கத்துக்கு வச்சுருப்பாங்க, கிருஷ்ணா கோவிந்தா முருகா. அது மாதிரி உங்களுக்கு எதனா பழக்கமாக அவர் சொல்லி எதனா இருக்குதா? இது சில பேர் என்ன ஆயிடுச்சு, அவள்தான் பிரச்சனை தான் இப்போது. சார் இவர் நாராயணன் அசிங்கப்படுத்துறாரு. எந்த நாராயணன் மட்டும் தெரியாது, நாரவாய் நாராயணன்.
இப்போ ஒன்று தான் வாய் நார வாய் தாண்டான்னு கமெண்டில் எதுனாலும் எழுதிடுவான். இந்த மனிதன் என்ன பேச வருகிறான், என்ன சொல்ல பார்க்குறான், அதெல்லாம் பார்க்கக்கூடாது தான் ஆரம்பத்தில் இதெல்லாம் போட்டேன்னு வச்சுக்க போக மாட்டான், உள்ளே வெளியவே நின்றுவான். ஏன்னா உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை கொண்டேன் வா அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா பொட்டை அலி 9 இதெல்லாம் உள்ளே வருதுன்னா வருது என் நிலமை. நான் அழகான ஒரு பொம்பளை, ஒரு நல்ல ஆம்பளைக்கு ஏங்கி கதவு திறந்து விட்டு உட்காந்துக்கிறேன், உள்ளே குளிச்சுன்னுக்கிறேன், நல்லா வாசனையான திரவியங்கள்லாம் போட்டு குளிச்சா உள்ளே வரும், பாட்டு வர போட்டுக்கிறேன், உத்தரவின்றி உள்ளே வா உன்னிடம் ஆசை கொண்டேன் வா, உசுங்கெல்லாம் உள்ளே வர பார்க்குது. அப்போ உசாரை நான் என்ன பண்ணேன், ஆமாம் கொஞ்சம் அசிங்கசியமாக திட்டினோடனே பக்கம் ஆம்பளை மட்டும்தான் கதவு தட்டுவான், அப்படி தானே. இன்னும் நல்ல ஆம்பளை இருந்தால் கதவு தடமே உள்ளே வந்துடுவான், கரெக்ட் தானே. அப்போ பூட்டில் ஆமாம் நான் வரப்போகிறேன்னு காதலிக்கிட்ட சொல்லிட்டான்னு வச்சுக்கேன், கதவு திறந்து வச்சுட்டு உள்ளே பொழிச்சுன்னு வைப்பா, இவர் எப்படின்னா போடுறதுன்ட்டு ஐடியா இது. நீ இவ்வளோ சீக்கிரம் வரலன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செக்ஸ் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் இப்போ நிறைய பேருக்கு. படம் நாராயணன், படம் பேருனா நாராயணன். அந்த நாரதர்கிட்ட போய் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த மந்திரம் எது என்ன சொல்லிடுறான், தலை சிறந்த மந்திரம் எது அப்படின்னு. பெருமாள், நாராயணன், கோவிந்தன், கிருஷ்ணன், இப்போ பெருமாள் ஆகிட்டான். பெருமாள் கிட்ட போய் கேட்குறான் என்னான்ட்டு. அப்பா 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 தெரியுமா உங்களுக்கு, கிருஷ்ணன் வந்து நாரதருக்கு அப்பா தெரியுமா? யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்? அப்பானா நேரடி அப்பா கிடையாது, அப்பா மாதிரி. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? யாருக்கா தெரியாதா? ஐயோ பரவாயில்ல, இப்போ தெரிஞ்சுக்கோ. பெருமாள் கிட்ட, பெருமாளே அம்மா மகாலட்சுமி கூட உட்கார்ந்து வைப்பாங்க எப்போவுமே, அம்மாவும் அப்பாவும் தனியாக இருந்ததே இல்லை. தலை சிறந்த மந்திரம் இது, நமோ நாராயணா. என்ன சொன்னார்? வண்டு சும்மா இருந்தது, வண்டு அதை பிடிச்சி அதுக்கிட்ட நமோ நாராயணா துடிச்சு செத்துச்சு. ஆனால் அப்பா தலை சிறந்த மந்திரம் எதுன்னு கேட்டார். நம்மனா அது வர ஒருவேளை நம்ம கேட்டது தப்பா, சொன்னது தப்பா? அப்பா எப்பவுமே தப்பு செய்ய மாட்டார், நம்ம தான் சொன்னது தப்பாக இருக்கும். கிளி ஒன்று பார்த்து வண்டு விட பெருசு இல்லை, கிளியை பிடிச்சி கிளிக்கிட்ட சொன்னான் நமோ நாராயணான்னு, செத்துச்சு. பயன்ட்டான். என்ன பண்ண? பயன்ட்டான். ஐயோ பெரிய ஆபத்து போலுது, இது சொன்னால் செத்துறான். இந்த ஒருவேளை ஒன்று என்ன பண்ண, ரெண்டும் சரி ஒன்றா. அப்பா கிட்ட, டேடி என்ன சொல்லி கொடுத்தீங்கோ டேடி? நான் போய் அங்கே சொன்னான் டெத் ஆயிடுச்சு டேடி. ஏன்னா இப்போ தான் புதுசாக கான்வென்ட்டில் சேர்ந்துக்கிறார் நாரதர். அவர் அப்போது டேடினா தான் இப்போ பிடிக்கும் வரோம் நமக்கு, இல்லை டேடி டேடி மாதிரி செத்துச்சு. இல்லைடா அது நல்ல மந்திரம், நீ சரியாக தான் சொல்கிற, நீ வேணா இன்னொன்று போய் ட்ரை பண்ணு. குரங்க பூச்சான் நமோ நாராயணான்னு, அதுவும் செத்துச்சு. தாங்கலை, என்னடா சொல்கிறதெல்லாம் செத்துச்சு. நம்ம ஒரு இது நம்ம போயிட்டு நல்லா கிளியராக எல்லா கொஸ்டின்லாம் இல்லை டவுட் இல்லாமல் வந்துக்கிறோம், இல்லை அது யூ வர போட்டது டவுட்டில் இல்லை, ஆனால் டவுட்லாம் இல்லாமல் வந்துக்கிறோம். செத்து போயிட்டேன், குரங்கும் செத்துச்சே. மகனே, வண்டுக்கிட்ட நீ சொன்ன உடனே அது செத்து பிறவி மொப்பச்சு பறவையாக மாறிச்சு. அதுக்கிட்ட தான் நீ திரும்ப போய் சொன்ன, அது செத்து திரும்ப குரங்கா மாறிச்சு. குரங்குக்கிட்ட சொன்னல, அது இப்போ மனுஷனாக மாறிச்சு. இப்போ மனுஷங்கிட்ட வந்து சொல்லுங்கிறாங்க நமோ நாராயணான்ட்டு, ஒன்றுமே ஆக மாட்டேன்றான். வண்டு செத்து பறவையாச்சு, பறவை செத்து விலங்காச்சு, விலங்கு செத்து மனுஷனாச்சு. மனுஷங்கிட்ட சொன்னா பெரிய விஷயம், நல்ல மந்திரமாங்க. ஆமாம், காஸ்ட்லியஸ்ட்டு. ஓகே, ஏசிஎம்மை போடு, ஒரு சுவிட்ச் எடுத்து சொருவு, நமோ நாராயணாய. கேட்டுக்கிறீங்களா? இதில் வெறும் நமோ நாராயணா மட்டும் சொல்லக்கூடாது, ஓம் போடணும். ஓம் நமோ நாராயணாய. ஓ
சொல்லும்போது மனசு என்ன ஆயிடுது? இப்போ அமைதியாகிடுது. நம்புங்க, மனசு அமைதியாகிட்டே இல்லையா? ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஒரு 10 வாட்டி பரிபூர்ணமாக சொல்லிச்சு. ஆமாம், நமோ நாராயணாய தனியாக போயிடுச்சு ட்ராக்கு. உள்ளே வந்து இன்னொரு ட்ராக் ஒன்று புதுசாக உருவாகுது. பால்காரனுக்கு கடன் கொடுக்கணும். ஓம் நமோ நாராயணா. இந்த மாதம் 29 நாள் தானே. சே, பிப்ரவரி 28 வந்தால் நல்லா இருக்காதா? ஓம் நமோ நாராயணாய. ஒன்று என்ன சொல்லுது? ஃபிக்ஸ்டு. அது ஆட்டோவில் போட்டுச்சு. ஓம் நமோ ஆனால் 29 நாள் இருக்குதே இந்த வருஷம். பாழா போன வருஷம் லீப் பெருசாக மாறிச்சு. 28 நாள், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. பிப்ரவரி மாதம் பால் கம்மியாக கொடுத்துக்கலாமா இல்லையா? காசு சம்பளம் கம்மியாக கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன். மாத சம்பளம் எனக்கு எப்படி தான் வரணும்? கவர்மெண்ட் டைமில் இருந்தால் கொடி பிடிச்சிருக்கலாம். அப்போ மந்திரம் என்ன ஆயிடுச்சு? இப்போ எப்படி அது காஸ்ட் டெஸ்ட் மந்திரம்? என்ன கதை இது? மனுஷங்கிட்ட சொன்னால் ஏன் ஆகலை? 8 எழுத்தை சொல்லி கிட்ட நெருங்கிடுவேன், என்னை தெரிகிறதா என்றே கேட்டிடுவேன், கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கட்டி அணைத்தெனக்கு கை கொடுப்பான் கண்ணன், கற்பூரம் மணக்கின்ற நின் அடியே கண்ணபுரம் செல்வேன், கவலையெல்லாம் மறப்பேன், கண்ணனின் சன்னதியில் என் நேரமும் இருப்பேன். நமோ நாராயணா வார்த்தை, தலைப்பு நாராயண. இதில் நாராயணனுங்கிறாரு, நமோங்குது, ஓமுங்குது. ஓம் தான் பிரணவ மந்திரம். ஆமாம், பிரணவம்னா இந்த மாதிரி குண்டக்கா மண்டக்காலாம் கேள்வி கேட்கக்கூடாது. பிரணவம்னா பிரணவம் சார். பிரணவம்னா இது கூடவா தெரில நம்மளை? பிரணவம் தெரியாதா? பிரணவ மந்திரம்னு தெரியாது. நீ இந்து இல்லைல்ல, கிறிஸ்தவனாலும் உனக்கு தெரிலன்றான். சார் நான் இந்து தான், பிரணவம்னா எனக்கு தெரில. எனக்கும் தெரிலன்னு சொல்ல தெரியாது அவனுக்கு. இது கூடவா தெரிலன்னு நம்மளை கேட்பான். பார்த்துக்கிட்டீங்களா? டிக்கெட்னா என்ன? டிக்கெட் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? ரசீதா? என்ட்ரியா? பாஸா? டிக்கெட்டு. டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட் மார்க் பண்ணு. உனக்கு கொடுக்குற ஒரு துண்டு சீட்டு அது மார்க் பண்ணுறதுக்கு. அதில் நம்பர் போட்டிருக்கும் சைடில் 2 பக்கம் டிக்கெட்டில். பார்த்துக்கிறீங்களா? என்னத்துக்கு அதப்பா? உனக்கு ரயில்வே டிக்கெட்டில் டிக்கெட் கொடுக்குறான்னா பஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான். பஞ்சு மிஷின் இருக்கும், அதில் பஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த டைம் இந்த டேட்னு. அப்படின்னா டிக்கெட்டு முடிஞ்சிடுச்சு, பாசிட் ஓவர். துண்டு சீட்டுன்னு அர்த்தம். தற்காலிக சீட்டு அல்லது துண்டு சீட்டு. டிக்கெட் கொடுத்துட்டாங்க. நமோ நாராயணன்றது ஒரு பெரிய டிக்கெட்டு. அது எப்படி சொல்லுங்கிறான் இப்போ? அம்மா என்னவோ சொல்கிறாங்க. அந்த மனுஷன் பெருமாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு டேடிக்கிட்டேருந்து அந்த உதவி சொல்லி வாழ்ந்து வண்டுகள்லாம் சொல்லி மாற்று மனுஷங்கிட்ட சொன்னால் ஒன்றும் மாற மாட்டேன்றான்னா தப்பு எங்கே நடக்குதே? மந்திரம் புரியல. வண்டுக்கு புரிஞ்சுது, பறவைக்கு புரிஞ்சுது, குரங்குக்கு புரிஞ்சுது, மனுஷனுக்கு புரியல. ஏன்னா அவனுக்கு வேறு என்னவோ புரியுது. அதனால் அது புரியல. அவனுக்கு என்ன புரியல? அது புரியல. ஒரு ஆணும் பெண்ணும் பழகுறாங்கன்னா வெறும் கலவி இன்பம் அப்படின்னு நினச்சினுக்கிறான். அதனால் யார் பேசுனாலும் அப்படியே பார்க்குறான். இவங்க 2 பேரும் அதான் பேசுகிறாங்க. 24 மணி நேரம் அதையே பேசினுக்க முடியும்? இன்னும் டக்கர் தில்லாலங்கடி இருந்தால் கூட சாத்தியம் இல்லை. அதுலேயே ஊறி போனவனு இருந்தால் கூட என்ன கிடையாது இல்லை, முடியாது. ஆனால் அப்படி ஒருத்தன் அப்படி யோசிக்கவே மாட்டான். அப்படி ஒன்று இருக்குதுன்னு யோசிக்கவே மாட்டான். அப்போ உறவு பாராட்டுறது, நட்பு பாராட்டுறது, அதையும் தாண்டி இருக்குதுன்னு
யோசிக்க மாட்டான். இந்த நாராயணன் இவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இவனுக்கு சொன்னால் புரியலன்னா, ரொம்ப சீரியஸாக வாழ்ந்துங்கிறான் வாழ்க்கையை. அவன் சீரியஸாக டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும், புள்ள பெற்றுக்கணும், பொண்டாட்டிக்கிறா, 2 குடும்பங்குது, காப்பாற்றணும், இதெல்லாம் வேலை இருக்குது. இன்னேத்திக்கு போய் நாராயணன் போயா, வேறு வேலை இல்லை. அங்கே போய் உட்காந்துன்னு நமோ நாராயணாய உள்ள சொல்லும் நாயே ஒத்த பீசை கட்டணும்டா புள்ளிக்கு. இங்கே வந்து உட்காந்து நமோ நாராயண நாயன்னுக்கிறேன். உள்ள மனசு சொல்லும் ஓம் நமோ நாராயணாய. ஏசி ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஓம் நமோ நாராயணாய. கரண்ட் பில் எவ்வளோ வருமோ தெரியல. மந்திரம் சொல்கிறான்னா இந்த மனசு வேறு எதனா பண்ணுக்குதான்னா பார்த்தா ஒன்றும் பேச முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, மிஷினை போடு, நீ சொல்லிங்க, நமக்கு வேலை இல்லை, ஏசியை போடு, மேட்டை போடு, தியான அறை, தியான மண்டபம், விவேகானந்தா தியான மண்டபம், பேர் எதனா வெய், எல்லோரையும் கூப்பிட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லு, ஆளுக்கு 50-100 வாங்கிக்கோ. இல்லைன்னா பிரம்மகுமாரிகள்னு ஒரு வேஷம் போட்டுக்கோ, இல்லைன்னா சாமியார் வேஷம் புஜப்பா போட்டுக்கோ. நான் சொல்லுத்தே, ஆமாம் தாந்திரம் சொல்லித்தரேன்னு சொல்லி கொடு. ஆமாம் மேலே ஒரு 4 வாட்டி முறுக்கிட்டு கீழே 2 வாட்டி தட்டுங்கன்னா சரியாக போச்சு. ஆமாம் இது தாந்திரம், தாந்திரிகம், மைக்கை வச்சுன்னு இப்படி தட்டி காட்டுவாங்களாம் ஒருத்தர் இப்படி தட்டின்னு இருக்கோம் அப்படின்ட்டு. இப்படிலாம் பண்ணி வியாபாரம் பண்ணு. ஆனால் என்ன மட்டும் பண்ணாத, பொருள் அறிந்து மட்டும் சொல்ல முயற்சி செய்யாத, பொருள் அறிந்து சொல்லாத, உணர்ந்து மட்டும் எதையும் செஞ்சிட போகிற. அப்படி ஆயிட்டான் மனுஷன். அப்போ நாராயணன் கேவலப்பட்டு போயிட்டானா தெரியல. இந்த நாராயணன் கொடை 2 பூச்சிக்கணும், வெங்கலத்தில் 1 வருமானம் வச்சிடணும், மகாலட்சுமியை மாரில் வச்சுக்கணும், இல்லை மூதேவியை ஒரு பக்கம் வச்சிடணும். 1 மூதேவி 1 ஸ்ரீதேவி, 2 பேரை அடித்து கொடையை வர பிடிக்கணும். குண்டு குண்டாக மேலே 2 ஐயரை உட்கார வச்சிடணும். நான் சொல்லுறது வெத்து பீஸ் நம்மலாம் போய் என்ன பண்ணோம், தோலை பூச்சின்னு தூக்கணும், 2 ஐயர் மேலே ஏறின்னு டான்ஸ் ஆடின்னு இருப்பார். ஒரு நாள் கூட அவங்க குடும்பத்துலேருந்து எவனும் வந்து இந்த பல்லக்கு தூக்கந்தே கிடையாது. அவன் பிள்ளையும் தூக்க மாட்டான், அவங்க அப்பனும் தூக்கந்தில்லை. ஆனால் நம்ம தூக்கினுக்கிறோம். எதைன்னா வெங்கலத்தை மட்டும் இல்லை, வேலைக்காவது 2 குண்டு சட்டியை ஆமாம் மேலே மேய்ச்சி விட்டு குண்டு குண்டாக திரும்புதானே வர பார்த்துனுக்கணும். இல்லை அது காணாமல் போய்ட்டு போதுன்ற வர காவலை நமக்கு வர இருக்கணும்ல. ஆமாம் கவச குண்டெல்லாம் சொல்கிறேன், மாட்டின்னு இருப்பார்ல தூக்கின்னு ஓடணும். அதுவும் எலிபெண்ட் கேட்டில் கடை வாங்கிட்டுக்கிறாரு ஓடணும். ஆமாம் அங்கங்கே நாராயணனுக்கு என்ன பண்ணா, கஞ்சி ஊற்றணும், சோறாக்கணும், லட்டு பிரசாதம் கொடுக்கணும். கொடை தூக்குறாங்கய்யா, வடை சுட்டுன்னு இருப்பான் வாயிலேயே. நாராயணனுக்கு அர்த்தம் தெரியாது. பெருமாளே நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு அந்த கொடை எடுத்துன்னு வந்தாங்கன்னா குழந்தை தூக்கி அவாகிட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு சேமமாக இருப்பான்னா அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துடுவா. பெருமாள் விட்டு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவா. அப்படின்னா பெருமாள் நான் வேலைக்கு ஆகாத பீஸா அவரு மகாலட்சுமி உன்னை கூட அனுப்பிச்சி வச்சிருத்துக்கு. அப்படி தானே பெருமாளை கூப்பிட்டா மகாலட்சுமியும் வருவா. ஏன் மகாலட்சுமிக்கு யாரை பிடிக்கா? ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன், இந்த நாரதர் அங்கே போகும்போது யாரை கொடுத்தா இருந்தார் அவரு? அம்மா அப்பா எப்பவுமே பிரித்து இல்லை, மகாலட்சுமி தனியாக கூப்பிடலாமா? ஐயோ உனக்கு தெரியாதா விஷயமே, மகாலட்சுமி மட்டும்தான் வீட்டில் வைக்கணும். நீங்கள் ஓனால் ஐயா வீட்டுக்கு போய் பாருங்களேன், கதவுலேயே மகாலட்சுமி வச்சுருப்பார். எப்போ ஒரு வசதியாட்டார் தெரியுமா உங்களுக்கு? கதவுல மகாலட்சுமி படம் வச்சுக்கிறாரு பற்றியா? காசு கொட்டுற மாதிரியே போட்டிருப்பார், உஷாராப்பார். அதுவும் நீ கதவு எப்படி திறக்கிற பாரு. ஆமாம் இடது கையில் திறக்க முடியாது, வலது கையில் தான். கொடுக்குற கையிலலாம் திறப்பேன். வாஸ்து கிடையாதுன்னுவார், சாமி கிடையாதுன்னுவார். ஆனால் கதவுலேயே மகாலட்சுமி வச்சுக்கிறார் தெரியுமா? நம்ம கதவுலேயே காவலுக்கு வச்சுக்கிறோம், ஆனால் அவன் உள்ளே வச்சுக்க தான் நினச்சிப்பான். கரெக்டாக இல்லையா? பார்க்கணுன்னா எப்படின்னா, யோ நான் மதம் தேவல்ன்ற, ஆனால் எங்கெல்லாம் வளர்த்தி கிரகப்பிரவேசம் பண்ணிக்கிற வீடியோ பார்த்தா தான் அவன் போயிச்சு தெரியுது. இந்துவும் ஒத்துக்க மாட்டான், இந்துன்னும் ஒத்துக்க மாட்டான். கரெக்ட் தானே? மகாலட்சுமி மாட்டில் தான் வருவா, சூத்தில் தான் உட்காந்துக்கிறா. கும்பிடு, வாழை தூக்கு, சூத்துக்கு கற்பூர ஆராதனைலாம் பண்ணி மாடு முன்னாடி போய் நின்று கற்பூரம் காட்டி போயிடுவோம். கதை வேற என்ன சொல்லுத்த, அந்த பக்கம் வாழைப்பக்கம் குத்துன்னு இந்த பக்கம் தடவி குத்துன்னு வைப்பான். சூத்தை தடவைனா மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துடுவா. யோ நீ நாராயண தானே சொல்ல வந்த, மரியாதை என்ன பண்ணேன்,
நாராயண பேசு, யாருமே இல்லை, யாரை சிரிப்பு காட்டுறேன்றான். இல்லை எப்போனா பார்த்து சிரிப்பாங்கல்ல, இப்போ தான் சிரிக்கணும், என்ன தலையெத்தாண்ணா, எப்போ சிரிக்கலாம், எப்போ வேணா நானே போட்டு சிரிக்கணும், எனக்கு ஒரு சிரிக்கணும்னு ஒரு வீடியோ ஓணும், என்ன பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் அப்படியே கோவமாக பேசியிருந்தா எப்படி இருக்கான், கொஞ்சம் சிரிப்பும் காட்டணும்ல. சார் நாராயணன் தானே சொல்ல வந்தீங்க, என்னென்னவோ சொல்கிறீங்களேண்ணா, இதெல்லாம் நாராயணன் சார்ந்திருக்கிற விஷயந்தான், அப்படி தானே, பெருசாக உண்டை பூச்சி. இவ்வளோ பெரிய லட்டு இருக்குது திருப்பதி லட்டு, ஒரு ஆள் சாப்பிட முடியாது, அப்படியே அளவு குறைச்சினே வந்துட்டானுங்க. இட்லி மாதிரி இது. ஆமாம் லட்டு மாதிரியே இல்லை, பார்த்துக்கிறீங்களா நீங்கள், ஏன்னா இட்லி செட்டில் ஊற்றுறான். இப்போ திருப்பதி இட்லி, அதை போய் லட்டுன்றான். திருப்பதி லட்டு கிடையாது, அது திருப்பதி இட்லி. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, லட்டுன்னே ஏமாற்றிக்கிறான். லட்டு சாப்பிட்டவனுக்கு இட்லி கொடுத்தா என்ன பண்ணுவான், கண்டுபிடிச்சிடுவானா இல்லையா? நான் லட்டு சாப்பிட்டுவேன், உனக்கு புரியுதா பாரு, நான் எதை சாப்பிட்டுவேன், லட்டு சாப்பிட்டுவேன். நீ வந்து என்ன சொல்லுங்கிற, இட்லி இருந்தது காமிச்சு இதான் லட்டுன்றேன். உனக்கு இது வரைக்கும் லட்டு வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இட்லி தான் லட்டுன்னு அறிமுகப்படுத்திட்டாங்க. ஏன்னா கூட சண்டைக்கு வர இதான் லட்டு, நீ ஏதோ பால் வச்சுங்கிறான்றான். அவன் இட்லி லட்டுன்னு கற்றுக் கொடுத்தாங்க, அதனால் அவன் என்ன வச்சுக்கிறானா, லட்டு வச்சுக்கிறானா. நான் லட்டு வச்சுக்க, அது ஒரு பால்ரா, இதான் லட்டுன்றான். ஏன்னா நாங்கள் திருப்பதியிலேருந்து வாங்கி வந்தோன்றான். திருப்பதி மாறியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உனக்கு திருப்பதிக்கே அர்த்தம் தெரியாது. திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஓர் திருப்பம் நேருமடா. ஆமாம், ட்ரெயின் ஏறி வருவாங்க, சிக்கு 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 சிக்குன்னு பார்த்துக்கிறீங்களா, மொட்டைலாம் வச்சு குடுமி கட்டின்னு ட்ரெயினில் பாட்டு பண்ணி வருவாங்க. அது அந்த திருப்பதி இல்லை. ஏழுமலைன்னா ஏழுமலை எதுன்னு தெரியறதில்ல, திருப்பதினா திருப்பதி எதுன்னு தெரியறதில்ல. மொழி மாறினா ஏன் பேர் மாறிச்சு, அங்கே கிருஷ்ணன் இங்கே கண்ணன்றான்ல ஏன்னு கேட்குறது இல்லை. அது நான் பெருமாள் யோசிக்கிறதே இல்லை. அது என் கண்ணை நாம போட்டு கண்ணை மறைச்சிட்டுக்கிறான். இன்னும் குருட்டு பையனாக இருக்கிறதுக்கு அவர் வேலை யோசிக்கிறதே இல்லை. இவனும் ஜியர் ஆகிட்டான். இப்போ இது மேலே புருவ மேலே வெள்ளை வச்சு மூக்கில் சிவப்பு வச்சுக்கிறான், ஜியர். ஐயரு தப்பாக படிடுமோன்னு நினச்சேன் நான் ரொம்ப காலமாக. தேவையில்லாத மேலே கோடு போட்டாங்களோ, ஐயரை தான் நம்ம ஜியர்னு படிடுமோன்னு பார்த்தா ஜியராவான், ஜியரு பார்த்துக்கிறீங்களா. ஆமாம், பெருமாளை சேவிக்கிறவாள்லாம் கீழ்ப்பாசை கட்டியிருப்பா, கோமணம் தர்ற மாதிரி மெலீஸ் துணியில் ஒரு கீழ்ப்பாசை கட்டிட்டு உள்ள கலர் ஜட்டி போட்டால் அந்த கலர் கூட தெரியணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த வேஷ்டி. பூணூல் மட்டும் திக்காக இருக்கணும். ஆமாம், பூணூல் திக்காக இருக்கணும், அதில் வால் மறைச்சிருக்கணும். கட்டிட்டா அவர் பேர் என்ன, ஜியர். ஆமாம், வாயை திறந்தாருன்னா பழைய தயிர் நாற்று அடிக்கும், புளிச்சு போய் போதும் மயக்கச்சு வந்துடுவோம். பக்கத்தில் போயிட்டு போகிறீங்க, புளிப்பு நாற்று அடிக்கும். அக்கள் தூக்கும்போது நீங்கள் பக்கத்தில் தான் செத்தாலும் செத்துருவீங்க, பொறுப்பு நாங்கள் கிடையாது. ஆமாம், அவர் அக்கள் தூக்கும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று நீங்கள் செத்துட்டா அதுக்கு நானாக பொறுப்பே. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறேன் சார், நீங்கள் சொன்னீங்களே உண்மைதானான்னு நீங்கள் போய் அக்கள் மோந்துட்டு காணாமல் போயிட்டா என்னன்னு வந்து கேட்கக்கூடாது. ஸோ ரொம்ப உஷாராக இருங்க. ஆண்டாள்னு ஒரு பொம்பளை, ஞானம் பெற்ற ஒரு உன்னதமான ஒரு பிறப்பு, 30 பாட்டு மொத்தம். அம்மா அவள் நினச்சா நம்மளால் உருகாமல் இருக்க முடியாது. அப்படி அந்த பொம்பளை அப்படி அவ்வளோ விசேஷம். அம்மா நான் என்னை யாருக்கு கொடுப்பேன், நாராயணனுக்கு என்னை கொடுப்பேன். என்னை திருமணம் பண்ணிக்கிறது தகுதி யாருக்கு, நாராயணனுக்கு. இவன் எந்த நாராயணன்னு தெரியாமல் முடிச்சிருக்கிறான். வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை. வங்க கடல் கடந்த, நிலையற்று எப்போதும் ஈரமாகவே இருக்கின்ற கடலை கடந்தவன் எவனோ, எவன் மாதவனோ, எவன் முடிவுடையவனோ அவனே எனக்குன்றான். அவன் தான் எனக்கு அப்படின்றான். மாதவனை கேசவனை இங்கே பரிசளித்து அப்படின்லாம் சொல்கிறான். அவளுக்கு என்ன தர முடியுமோ, வாரணம் 1000 சூட வளம் தந்து என்ன சொல்லி, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோ எம்பாவாய். யார் தான் நமக்கு சொல்லி தருவானா? எங்கேங்கிறான் அப்போ அந்த நாராயணன்? வேர் இஸ் த நாராயணன்? எங்கே போயிட்டான் அந்த நாராயணன்? யார் அந்த நாராயணன்?
ரொம்ப அழகான ஒரு அற்புதமான மந்திரம். நமச்சிவாயம் கூட கொஞ்சம் குழப்பத்தில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சி சீனா என்னவா என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி முடியத்துக்குள்ளே கிறிஸ்தவம் ஒத்துக்க மாட்டான். நாங்கள்லாம் அதை சொல்ல மாட்டோம். சாத்தான் மந்திரம் ஓத முடியாது, சாரி அல்லே லூயா தான் நாங்கள் சொல்லுவோம். அவர் குஷ்டு வளர்னார் அலுரியான்ட்டு, இவனும் அதே மாதிரி வளர்னான். நம்ம ஜாக் அடிச்சுட்டு நம்ம வளர்னா அலுலியா வளருவான். ஆல்ரெடி அதை வளர்ட்டான். இப்போ அப்படியே சொல்ல முடியாது. எப்போ நம்ம ஒரே மாதிரியே வளர முடியும்? அது எப்போ ஒரு வாட்டி வளர்ந்த பிடிச்சின்னா அலுவலியான்னுங்கிறானுங்க. ஆனால் நமச்சிவாயன்ற சொல் அப்படி இல்லை, ஆராய்ச்சி பண்ணி ஏதோ சொல்லிக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரியே இதுவும் ஒரு விசேஷம். அதில் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஆனால் நாராயணில் வெளிப்படைத்தன்மை இருக்குது. கொஞ்சம் யோசித்தா நம்ம என்ன பண்ணிடலாம், அதை புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுன்னா அந்த நாராயணனை புரிஞ்சிட்டா நம்ம என்ன இல்லலாம், பிறவி மூப்பு அடையலாம். அப்போ நாராயணன்ற ஒரு சொல், நமோ நாராயணன்ற ஒரு மந்திரம் எதுக்கா? பிறவி பெருந்தண்ணில் புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெருந்தண்ணில் புண்ணியம் யாமுடையோம். அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து உந்தன்னை. அறிவொன்றும் இல்லாத ஆயக்குலத்து ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி. ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால். நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால். நான் அப்போ கும்மி அடிக்குது இந்த பாட்டு பாடுவாங்க. நான்லாம் கூட போய் ஹார்மோனிலாம் போடுறது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான் மறந்துட்டான், மிருதங்கள்லாம் அடிப்பான். இது மார்கழி மாதம் பண்ணால் இதை பண்ணு கெடுப்பாங்க. கூட போய் பாட்டு நானும் பாடிக்கிறேன், ஒன்றுமே தெரியாமல். அப்புறமா அந்த பாட்டை பண்ணால் அழாமல் இருக்க முடியல. ஓங்கி உலகளந்து உத்தமன். ஓங்கி உலகளந்த உத்தமன் உன்னத்தை எவனுக்கிறான், மேலே எங்கேயோ இருக்கிறான். வைகுண்ட வாசலுக்கு போனால் தான் அது தெரியும். எங்கே போனால் தான் தெரியுமா? வைகுண்டம். அங்கே போய் அந்த பாட்டை பாடுறேன். அவன் அழகாக சொல்லிட்டான், பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தன் கோலத்தை என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் யானும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா. எங்கே இருக்கிறானா? அரங்கமா நகரில் இருக்கிறானா? அரங்கமா நகர். இப்போ வைகுண்டம் போனால் அரங்கமா நகருக்கு வாண்டுறான். அரங்கமா நகருக்கு வந்தால் எதுன்னு தெரியல இப்போது. அப்போ எங்கே தான் இருக்கிறான் அவன்? ரங்கநாதன். திரும்பவும் கிருஷ்ணா முகுந்தா முராரே முகுந்தா முகுந்தா முகுந்தா. நம்ம இல்லை தசாவதாரமா படம், அதில் கதையெல்லாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. ஆமாம், வெண்ண உண்ட வாயால் என்னை ஆண்டவா. இவ்வாறு நோக்கினால் எவ்வாறு நானுவேன். ஐயோ, தமிழ் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும், ஞானம் இல்லாமல் இல்லவே இல்லை. எந்த வார்த்தையை எங்கே எடுத்து போய் சொல்லணும்னாலும் அது வேறு மாதிரி ஆயிடுது. எந்த வார்த்தையை எப்படி எடுத்து போய் போடணுன்னா தான் இது மாறிடுச்சு. இப்போ நாராயணன்றது வட சொல்லா, நாராயணன்றது வட சொல்லா, தூய தமிழ் சொல். வைணவர்கள்லாம் யார் அப்போ? தமிழர்கள் இல்லைன்றான். ஆராய்ச்சி பண்ணி வைணவர்கள் யாரும் இல்லையா? அப்படியா? மணிப்பரவாள நடைன்னு ஒன்று சொல்லி இன்றைக்கும் மூலஸ்தானத்து வரையும் எடுத்துன்னு போய் சொல்லிட்டு இருக்கிறவன் யார் தான் வரான்? வைணவர்கள் தான் இருக்கிறான். ஆனால் ஜியர்னு போட்டுனான் ஐயரை தூக்கிட்டு. இவர் ஐயர்னு சொல்கிறாரு, ஆனால் உள்ளே வேற என்னவோ போக சொல்கிறாரு. நமக்கு சம்மந்தமே இல்லாத பாஷை வர பேசுகிறாரு. இதில் வர ஜட்டிப்படாத ஒரு வாசுதேவ் ஒருத்தர் சொல்கிறான், அவர் நேபாள் நாட்டை சேர்ந்தவர், ஆதியோகி. இமயமலையிலேருந்து இறங்கி இப்போ ஈச யோகத்தில் தலையை மட்டும் வச்சுக்கிறாரு, முண்டத்தை எங்கேயோ போட்டுக்கிறாங்க. அவர் யார்? அவர் ஆதியோகி. சார் நானும் என்ன பேசுகிறீங்களா, இப்போ ஆதியோகி பேசுகிறீங்களான்னா சம்மந்தப்பட்டிருக்குது எல்லாமே. வைணவம், சைவம், இந்த மாதிரிலாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. கருத்து சித்தாந்தங்கள், தத்துவ ஞானங்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணிட்டான், ஞானத்தை விட்டுட்டு தத்துவார்த்தமாக சொல்லி ஏமாற்றி மக்களை திசை திருப்பிட்டான். இல்லை புரியாமல் உளறிட்டான். அது என்ன பிரணவம் தெரியவே இல்லை. பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே
அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே. அதனால் முருகனிடம் பிரம்மனும் இரளுவான், அவனும் அடியவர்க்கு தானும் அருளுவான். பிரம்மங்கிட்ட போய் வேணா கூட முருகர் அருள்வாரான். கந்தனிடம் செல்லுங்கள், என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஆமாம், பழனிக்கு போயிட்டு விஞ்சில் போகும்போது உஷாராக சொல்லிட்டான் அவர்கிட்ட, பத்திரமா எடுத்து போய் சேரு. ஏன்னா அங்கே டெம்பரில் எவ்வளோ ஒருத்தர் சேர்த்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இது டாக்டர்னு இப்படி போகுது. எப்போனா உயரம் இருந்துச்சுன்னா என்ன ஆவான்? இப்போ கந்தங்கிட்ட போய் நான் நல்லா இருக்கேன் சொல்ல முடியும். எப்பா இந்த ட்ரெயின் இருந்து நல்லபடியாக எடுத்து போய் விடு, திரும்ப இறங்கும் போதும் பத்திரமா எடுத்து போய் சேர்த்துரு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்துன்னு போகும்போது அங்கே போய் வேறு என்ன சொல்ல முடியும்? கேட்க முடியும்? பிரச்சனை இருக்கும்போது என்ன கேட்க முடியும்? அங்கே ஐயோ 2 பக்கம் போட்டு அமுக்குறாங்க, லைனில் நின்றுங்கிற. முருகர் என்ன வேண்டிப்ப? முருகா மூச்சு வாங்கிறதுக்கு வாய்ப்பு கொடு. ஏப்பியா கேட்க மாட்டியா? சர்வ தரிசனம். என்ன தரிசனம்? ஆமாம், பெரிய ரவுண்டு. ரூமில் ஆல்ரெடி 2 நாள் வச்சுட்டானுங்க. இந்த காசெல்லாம் காலி. ட்ரெயின் டிக்கெட் வர போட்டோம், விட்டா தான் ஆச்சு. செருப்பு அங்கே வைக்கிறதா எடுக்கத்தா தெரில, பேக்கில் வச்சுக்கிது. ஆமாம், செருப்பு வாக்கெல்லாம் மாட்டிக்கணும், வெளியே தெரிய துணியை வர வச்சு, செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி உள்ளே வச்சு. இவ்வளோ பிரச்சனையில் பெருமாள் கிட்ட போனால் என்ன ஞாபகத்துக்கு வரும்? அவன் ஜர்கண்டின்றான். நாராயணா மொத்தத்தில் சார் நீங்கள் நாராயணன் சொல்ல போகிறீங்களா இல்லையா? போகிறீங்களா? என்ன இப்போ பிரச்சனை இல்லை? ஒன்று நாராயணன் புரிஞ்சிருப்பான், அவனுக்கு சொன்ன மாட்டான். சும்மா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. இதெல்லாம் அப்படி ஒரு ரவுண்ட் அடியே சர்வ தரிசனம் பண்ணேன். மூலவரை என்ன பண்ணுவாங்களாம்? வெளியேற்ற மாட்டாங்களாம். இது வெளியேற்றினதுக்குன்னே ஒன்று செஞ்சு வச்சுருப்பானுங்க, டெம்பரவரி. ஏன்னா அது அவ்வளோ பெருசு கல் பேர் தூக்கின்னு வந்து வீடெல்லாம் சுற்றின்னு வர முடியும். சுற்றி காட்டுறதுக்குன்னே ஒன்று வச்சுக்கிறான். குழந்தைங்களுக்கு டேடி பேர் வாங்கி வச்சுக்கிற மாதிரியே சுற்றி பாட்டுறதுக்கு ஒரு சிலை, கும்புறதுக்கு ஒரு சிலை, ஊஞ்சல் சேவத்துக்கு ஒரு சிலை. இப்போ பெருமாள் எதில் இருக்கிறாரு? இந்த பெருமாள் எதில் இருக்கிறாரு? அங்கேயே 3 வச்சுக்கிறானே. அப்போ அந்த 3 இருப்பான்னா இது இருக்க மாட்டாரா? அந்த 3 இருப்பாருன்னா அசைவற்ற ஒரு வெங்கலத்தில், அசைவற்ற ஒரு செங்கல்ல, இல்லை பாறாங்கல் இல்லை, ஏதோ ஒரு விசேஷமான ஒரு கல்லில், இல்லை அசைவற்ற ஏதோ ஒரு பஞ்சலோகத்தில் இருப்பார் அப்படின்னா இதுக்குள்ள இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இருப்பார். இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. இது மாதிரி சிலையாக செஞ்சு வச்சா மொத்தத்துக்கு ஒரு இதுக்கு எத்தின் ரவுண்டு சார் அடிக்கணும், இதுக்கு எத்தின் ரவுண்டு அடிக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு துளசி மாலை போடணும், அதுக்கு வில்வ மாலை போடணும். ஆமாம், வேறு எதுனா கருந்துளசி ரொம்ப நல்லது. நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னு மாட்டிங்களேன், அருக்கம்புல் தான் போடணும். எருக்க மாலை, அருக்குக்கு எருக்குது நல்லதுல சொல்ல, அருக்கம்புல்லும் எருக்க மாலையும் போடணும். அருக்கம்புல்லாம் பிடிங்கி மாலையாக போட்டு அந்த பொம்மைக்கு போட்டேன்னா நினச்சதெல்லாம் நடக்கும். புல் திட்டம் எப்படியா பயில மொத்த நல்லா பசன்னு வந்து இந்த அரிசி இங்கே போட்டேன், வேவாத வெயில்ல இல்லை வேறு எண்ணெய் வேறு ஆகிட்டேன். எதனா பிரயோஜனம்னாண்டா பாவி என்னை குடிச்சா ரத்தம் சுரக்கும். அருக்கம்புல்ல ஜூஸ் போட்டு குடிச்சா என்ன ஆகும்? ரத்தம் சுருக்கும். 4 மாடு சாப்பிட்டு நல்லா போயிச்சிருக்கும். என் உடம்பு புனிதம் மஞ்சிருக்கும். என்ன பண்ணிட்டேன்னு வந்து கட்டியே காய வச்சு போட்டியாடா, நல்லா இருப்பியா? அல்மா நீ நினச்சதெல்லாம் நடக்கும்? உனக்கு நடக்காதியா? மாட்டுக்கு போக வேண்டிய அருக்கம்புல்ல என்ன பண்ணிட்டேன்? வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நாராயண புரிஞ்சிக்கல, பக்தி புரிஞ்சிக்கல, யாரோ சொல்லி கொடுத்தாங்க செஞ்சுனுக்கிறேன். இந்த மாதிரி நீ சும்மா போட்ட முடியும் நினைக்கிற எத்தும் போய் ஜர்கண்டி என்னுவான். மால் குத்தா தான் கல்யாண சேவா. பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலாம் 1 லட்ச ரூபா குத்தியானா. ஆமாம், வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கும், அதுக்கு செலவு பண்ணி பார்க்கக்கூடாது. யாருக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணா? பெருமாளுக்கா பெத்த பிள்ளைங்களுக்கா? புரியவே இல்லை. ஜனங்களுக்கு என்ன புரியல? நான் வாழ வேண்டும்னு புரியல. நரன் என்றால் மனிதன், நான் தானே, நான் தான் நமோ, நான் தான் நரனாக பயணிக்கிறேன். நாராயணன் நான் தான் நாராயணன். எவ்வளோ திமுரு பாறேன். இவ்வளோ சொல்லிட்டு பெருமாள்லாம் சொல்லிட்டு கோவிந்தான்னு சொல்லிட்டு, சரி நாராயணனா நீ தான் நாராயணம். அப்போ கோவிந்தன் விசேஷமான விந்து தான் ஜெயிச்சது. கோனா தலைவன். எங்கள் அம்மா கூட புணரும்போது எது விசேஷமோ அதுதான் நானாக மாறிச்சு. அப்போ நான் தான் யார்?
கோவிந்தன். அப்போ கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்றான். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். அப்போ குடிகொண்ட நெஞ்சம்தான் சரணாலயம். அப்போ இறைவனுடைய சரணாலயம் எது? உன் மனம். உன் மனம் தெளிய தெளிய உனக்குள்ளே தான் அது என்ன பண்ணுது, இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நீ தான் இப்போ காதில் வந்து சொல்கிறான், நம்ம தாண்டா நாராயண. வண்டு புரிஞ்சிச்சு மனுஷனா இன்னும் சரி, எடுத்த உடனே மனுஷன் ஆக முடியாது. நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்குது, புழுக்கத்தில் தான் நம்ம வந்துக்கிறோம். முட்டைக்கு போனோம், பறவை ஆயிடுச்சு. பறவைகிட்ட போய் சொன்னான், பறவை புரிஞ்சிச்சு நம்ம மனுஷனாக இன்னும். நடுவில் ஒரு ஸ்டேட் இருக்குது, கருவறைக்கு போகணும், குரங்காச்சு. குரங்குக்கிட்ட சொன்னால் போதாது, மனுஷனாகணும். மனுஷங்கிட்ட சொன்னால் நான் தான் ஆயிட்டேன்னு தெரியலாம். ஆயிட்டு அது மாதிரி வாழ்ந்தியா பாரு. நாராயணன் கோயிலுங்களுக்கெல்லாம் போ, அங்கே நல்லா ஆடல் கலை, பாடல் கலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம்லாம் இருக்கும். துக்கமெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அங்கே. ஆமாம், சிவன் கோயிலுக்கு போய் உட்காந்துருப்பான், மூச்சு விட்டுன்னு ஒட்டி போட்டிருக்கோம். கண்ணுங்கெல்லாம் உள்ளே போய் அதில் வர நான் சாம்பலாக தான் போக போகிறேன், சாம்பலை வச்சிக்கின்னு அதை தின்ன மாட்டேன் இதை தின்ன மாட்டேன், வயிறுலாம் ஒட்டி போய் யோகிக்கு ஒரு வேலை சோத்தான் அழகுன்னு இருப்பான். பெருமாள் கோயில் போய் அப்படி இருப்பார் அவர் வரதுக்கு முன்னாடி வயிறு வரும். ஆனால் நீங்கள் பெருமாள் கோயில் போய் அந்த ஐயரு ஜீயரு எல்லாம் ஒல்லியாந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா அவர் நாராயண கும்புறவராக இருக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமாம், அந்த கீழ்ப்பசி கட்ட முடியாமல் கட்டிருப்பார். பட்டு வஸ்திரம் தான், புடவைலாம் கட்டின்னு பண்ணிப்பானுங்க பார்த்துக்கிறீங்களா? ஆமாம், பட்டு புடவைலாம் எடுத்து கட்டிப்பானுங்க பார்த்துக்கிறீங்களா? பெருமாள் கும்புறவங்களாம் எப்படி இருப்பாங்கன்ட்டு. கடுக்கம் போட்டிருப்பான், நல்லா பூணல் நல்லா போட்டிருப்பான், பட்டையை சரிகை வச்சு சும்மா ஜிலாக்ஸ்டாக இருப்பான். பஜன்லாம் பண்ணிப்பாங்க. அங்கே போனால் ஒரே டான்ஸு, ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், கூத்து. ஏன் மனுஷனாக வந்துட்டு எப்படி இருக்கணும்? இப்போ நான் பஜன் பண்ணணும், கிருஷ்ண லீலையெல்லாம் சொல்லணுப்பான். பின்னாலே இருந்து இருப்பான், முன்னாடி வச்சு எழுத முடியும். எவ்வளோ ஜோட்டியை முன்னாடி போட்டுனுப்பா. பொம்பளைங்கெல்லாம் முன்னாடி ஜோட்டி போட்டுருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? முன்னாடி போய் இருப்பான். பெரிய கண்டுபிடிப்பு. கிருஷ்ணன் எங்கேருந்து இருப்பானா? பின்னாடி இருந்து இருப்பானா? ஜோட்டி போட்டு முன்னாடி விட்டுக்கிறாருங்க. எப்படி இருப்பாங்க? அது முன்னாடி விட்டுருந்தா இப்போ இங்கே கண்ணு தெரிற மாதிரி கூட இங்கே சைடில் விட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அப்போ என்ன பண்ணுவான்? ஆமாம், ஆனால் இப்போல்லாம் முடியத்து முன்னாடி விட்டுக்கிறாங்களா இல்லையா? விட்டுக்கிறாங்களா இல்லையா? இப்போ பாட்டு எப்படி எதுனா பின்னல்னு சொல்லக்கூடாது. இப்போது என்ன பண்ணிக்கிறாங்க? சைடில் ஏர் விட்டுறாங்க. சைடு ஏற சைட்லேருந்து இழுப்பான்னு சொல்லணும் இல்லை? அப்படி தானே? சைடு முடியாங்கன்னு இருக்குண்ணா சைடில், அதனால தான் சைட் அடிக்கிறது. அவரு பின்னாடி வச்சுக்கிறாரு, நம்ம சைட்டில் வச்சுக்கிறோம். நாளை உலகம் தான் எதிர அடிக்கும் போல இது. அப்போ பின்னாடி இருந்து இருப்பானா? எல்லாத்துக்கும் அர்த்தம் வச்சுக்கிறான். 8வது நாள் கெட்ட நாள், 8வது நாள் கெட்ட நாள், 9வது நாள் கெட்ட நாள், 8லேயும் 9லேயும் அவதானம் எடுத்துட்டான். மார்கழி பனி நாளில் ரோகிணி நன்னாளில் அஷ்டமி திதி பார்த்து கண்ணன் வந்தான். நாராயணன் எதெல்லாம் கெட்டதுன்னு சொல்றீங்களோ அங்கே நவமியில் ராமர் வந்துக்கிறாரு, அஷ்டமியில் கிருஷ்ணன் வந்துக்கிறான். எப்படி சொல்லிக்கிறானுங்க அப்பா? மங்கையர் இரத்தோலில் கார்குழல் வடிவாக கண்ணன் வந்தான். அந்த அரக்கி பாலை குடிச்சிட்டுக்கிறான். நீ எதெல்லாம் கெட்டது இன்னியோ அந்த கர்மத்தை எல்லாம் செஞ்சு அதெல்லாம் நல்லதாகிட்டான். திருடுறது தப்புன்னியா, உரியில் ஏறி திருடு, என்ன பிரச்சனை இப்போன்ட்டான். ஏன்னா பண்ணி ஏன் பண்ணிட்டு நான் சண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன், வாங்க எல்லாம் டான்ஸ் ஆடலாம். ஆயமகன் குழல் ஊதினான், அந்த ஆயமகள் அசைந்து எல்லாம் கோபிங்க தான், என்ன பிரச்சனை உனக்கு சொல்லிட்டு போயிட்டான். தெளிவாயிட்டான். அப்படின்னா எப்படின்னா இருக்கலாம். எல்லா கதையும் தேர் ஓட்டுவேன், ஆனாலும் நான் யார் தான்? விசேஷம் தான். இப்போ அவதாரங்கள்லாம் என்ன சொல்லி வச்சுக்கிதே? மனிதனாக பயணித்திருக்கிற சிறப்பாக வாழ்வது உன் கடமை. எப்படி வாழணும்? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, குடும்பம் சரியில்லை, வாழ்க்கை சரியில்லைன்றதெல்லாம் ரெண்டாவது. வந்து பிறந்துட்டோம், எப்படி வாழணும்? மகிழ்ச்சியாக வாழணும், அவ்வளோதானே. இலக்கு யார் இது? கொண்டாட்டமே இலக்கு. நீங்கள் எல்லா புக்கையும் ஒன்றா கசிக்கி அப்படி பூஞ்சி அடித்து அப்படி முறுக்கி அடி தூக்கி விசிலிச்சுட்டு கொண்டாட்டம் மட்டுமே இலக்குனுங்க. கரெக்டு, அதுதான் சொல்லுது அந்த புக்கெல்லாம். நீ பச்சு பொருட்டி பாரு, நான் சொல்கிறது தான் உண்மை. அல்டிமேட்டுன்னா உனக்கு
கொண்டாட்டமாக இருத்தல். வேறு என்ன செய்ய போகிற நீங்கள்? இதுக்கு முன்னாடியும் பூமி இருந்தது, நம்ம பின்னாடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. நாம் சும்மா வந்தோம் போகிறோம். நம்ம யார் ஜஸ்ட் இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு இல்லாதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப வர சாணினே வந்ததே கொண்டாட மாதிரி இருக்குது. அரங்குக்கு வந்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னுங்கிற சேருக்கு தான் பார்த்து உட்காந்து படம் பார்த்துட்டு போட இல்லை, காலாட்டாமல் பார்க்கணுன்றான். பார்க்க வந்தது படத்தை காலாட்டலாமா ஆட்டக்கூடாதா? ஐயோ குரு இருக்கிறார்ல, அவர் முன்னாடி வந்து காலாட்டி நிற்பியான்றான். உன் கால் தானே, கவனிக்கிற மாதிரி பேசினா உன் கால் ஆட்டுமா? ஒரு மனிதன் கவனிக்கிற அளவுக்கு பேசுகிறான்னு வச்சிங்களேன், உன் கால் ஆடும். கால் ஆடக்கூடாதுன்னு சொல்லணுமா, கால் ஆடாத அளவுக்கு பேசணுமா? அந்த சனிங்களுக்கு புரியவே இல்லை. கோபம் வராதபடி பேசணுமா, கோபம் வரக்கூடாதுன்ட்டு பேசணுமா? கேள்வி வராதபடி பேசணுமா, கேள்வி வரக்கூடாதுன்ட்டு பேசணுமா? எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. பராக் பராக் அப்படின்லாம் சொல்லி வச்சிடறான். இப்போ நாராயணன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? நரனா பார்த்துட்டு எப்படி இருப்பான்? ஒரு குழந்தைய போய் பார்த்து கற்றுக்கோன்றேன் நான். என்ன பண்ணேன்? ஒரு குழந்தைய போய் பார்த்து கற்றுக்கோ கொண்டாடுறது எப்படின்ட்டு. சும்மா தவழும், அதுக்கே சிரிக்கும். ஒன்றும் பண்ணல, அது வேறு எது பொருளும் அது அடையலை. முட்டி போட்டுச்சாமா, காலை எட்டி வச்சுட்டு அவ்வளோ சந்தோஷப்படும். காலை இப்படி பண்ணோம், நீட்டினோம், அதுக்கு சிரிக்கும். வேண்டப்பட்டவங்களில் வந்தவொடனே அந்த பொக்காய் வச்சு நான் எனக்கு காட்டும், ஜொல்லாக ஊற்றும். ஜொல்லு ஊற்றுன்ற அக்கறையே இருக்காது நமக்கு சிரிக்கிறது கூட. ஏன்னா பல்லு தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை சத்தம் வரக்கூடாது. கொல்லுன்னு சிரிச்சிட்டா தப்பு இல்லை. ஒரு மனிதன் அல்லது நரன் அல்லது நாராயணன் எப்படி இருக்கணும்னு யார் சொல்லும்? குழந்தை சொல்லும். குழந்தைகிட்ட போய் நீங்கள் அந்த பனை ஒலையில் மின்னி ஒரு 4 கல் உள்ளே போட்டு கலகலன்னு ஆட்டுறாங்களே, அதை கூட அதுக்கும் சிரிக்கும். நல்லா வயிறு உரியெல்லாம் வச்சு அதே மாதிரி கலகலன்னு ஆட்டுறது கூட அதுக்கும் சிரிக்கும். வயிறுன்னு சிரிக்காமல் இருக்காது. ரொம்ப பாதுகாப்பாக வச்சுன்னா ஆட்டக்கூடாது, நோ அப்படின்னு எடுத்து வச்சுருது. இது ஓலை தான், இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு விஷயம் இருக்காது. ரெண்டுமே அதுக்கு என்ன தான்? கொண்டாடுறதுக்கான கருவி. அதுக்கு என்ன தான்? ரெண்டுமே கொண்டாடுறதுக்கான கருவி. இந்த மனுஷங்கிட்ட கொடுத்து பாறேன், ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்ப்பான். அம்மா எல்லோருக்கும் வெள்ளி கிளாஸில் கொடுத்தாங்க, இல்லை சில்வர் கிளாஸில் கொடுத்தாங்க, இல்லை அலுமினியம் கிளாஸ், கேட்டகரி வைஸ் கொடுக்குறாங்கன்றான். எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது என்ன தான்? காப்பி. கடவுள் காப்பி தான் கொடுத்தாரு, கிளாஸ் கொடுக்கல. பரிமாறினவங்க தான் கிளாஸ் கொடுத்துங்கிறானுங்க. இல்லை நீ தான் கிளாஸை தேர்ந்தெடுக்கிற, உன் இஷ்டம், கிளாஸ் எது வேணால் தேர்ந்தெடுத்துக்கோ, குடிக்க வேண்டியது காப்பியை. இப்போ கிளாஸ் மேலே அக்கறைத்துணுமா, காஃபி மேலே அக்கறைத்துணுமா? காஃபி மேலே தான். கிளாஸை நீ குடிக்க முடியாது. ஸோ அலுமினியமாக இருந்தான்னா, சில்வராக இருந்தான்னா, வெள்ளியாக இருந்தான்னா, வெங்கலமாக இருந்தான்னா, பித்தளையாக இருந்தான்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தான்னா, எந்த கருமாக இருந்தான்னா, எனக்கு தேவை என்ன? காஃபி. நோ, நான் வெள்ளி டம்ளரில் தான் குடிப்பேன். வாழ்க்கை இல்லை. யார் எழுந்தது வாழ்க்கையை? நீ நாராயணன் ஆனது எதுக்குடானா கொண்டாடுறதுக்கு. இப்போ நீ நாராயணா ஆனதே நாரவாய் நாராயணன் ஆகிறதுக்கு. என்ன ஆயிட்ட? அவங்க ராமனாவும் அவதானத்துக்கு காமிச்சிக்கிறான். ராமன் எத்தனை ராமனடி. சாப்பாட்டு ராமனை மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க. சீதாராம, தண்டராம, தண்டத்திலே உச்சம் கோதண்டராம. தண்டத்தோட உச்சம் கோதண்டம். இப்போ கோதண்டராமனே சொல்கிறான் பெருமையாக. கோதண்டராமன்னா எதுக்குமே இல்லாத வேலைக்காகாத பீஸ்லேயே தலைவன். அவன் வேலையாகாதவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பார்னு வச்சுக்க, அவர் பேர் கோதண்டராமன். ஆனால் என்ன செஞ்சு வச்சுறானுங்க. ஸோ அப்போ இந்த நாராயணன்ற இந்த வார்த்தை எதுக்குள்ளெல்லாம் போய் பூந்து வருதுன்னா, வைணவத்துக்குள்ளே போய் வெளியே வருது. ஆனால் அரிய உண்மையை ஒன்று சொல்லி வருது. இந்த வைணவ தத்துவங்கள்லாம் சேர்ந்து என்ன தான் சொல்ல வருது? கொண்டாட்டம் தான் உச்சகட்டமாக. புருஷன் ஒன்று தான், புருஷன் ஒன்று தான், நம்ம எல்லோரும் பொண்டாட்டிங்க. இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நான் இப்போ நாராயணனாக இருக்கிறேன். நாராயணனா நாராயணியா? பால் கிடையாது, பால் கிடையாது. பால் பற்றி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் டிஸ்கோத்தை ஆடுறதுக்கெல்லாம் ஆம்பளை பொம்பளையாக இருக்கக்கூடாது. நீங்கள் போய் டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க, கிளப்புக்கெல்லாம் போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் ஆம்பளையாக இருந்தாவோ பொம்பளையாக இருந்தாவோ வேலைக்கு ஆகக்கூடாது. அதுக்கு ரூம் போடணும். டிஸ்கோத்தில் ஆடுறதுக்கெல்லாம் எப்படி போடணும்? என்ன வருங்கண்ணா,
ஐயா அங்கே ஆம்பளையும் பொம்பளையும் குஷ்டா ஆடுறாங்கன்றாங்க. சத்தியமாக அங்கே ஆம்பளையும் பொம்பளையுமே ஆடல தெரியுமா? ஏதோ மனிதம் மாடினுக்குது, கொண்டாடுது. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, கொண்டாடும் போது நீ ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. கொண்டாடும் போது உன்னை கொண்டு நீ ஆடும்போது நீ என்ன வர முடியாது. ஆனால் இது சனியன்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் பயங்கரமான அறிவாளிகள், கற்புக்கரசர்கள், கற்புக்கரசிகள், நல்லவர்கள், ஒருவனுக்கு ஒருத்தி என்று அப்படி இலக்கணங்களை மீறாதவர். அங்கே ஒருவனுக்கு ஒருத்தி தான் பண்ண முடியும். 4 பேர் கட்டி வச்சு டான்ஸ் ஆட முடியும். அட் டைமே மியூசிக் போட்டுக்கிறாங்க, டான்ஸ் ஆடுங்கிறான்னு வச்சுங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று பிடிச்சிங்க ஆட முடியும்? ஏன் ஆடவே முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அங்கே என்ன கிடையாது, ஆண் பெண் இலக்கு இல்லை. நாராயணனுக்கு ஆண் பெண் விசேஷம் இல்லை, நானே விசேஷம். நாமே நாராயணன், நானே விசேஷம், நானே உண்மை, நானே உன்னதம், எனக்கு நானே போதும். எனக்கு யார் போதா? புத்தர் தெளிவாக சொல்லிட்டான். தமபதம்னு இன்றைக்கி சொல்லி வச்சுக்கிறானுங்க, தாந்திரிகளாக சொல்லுங்கிறாங்க. எப்போது நீ மகிழ்ச்சி அடைகிறாய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்டருந்து ஏதோ ஒன்று போகும்போது நீ மகிழ்ச்சி அடைகிறாய், அவ்வளோதான். உன்னை நீ இழப்பதற்கு உனக்கு கருவி தேவைப்படுது. உனக்கு அந்த கருவி இல்லாமல் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுதானா தான் நீ எப்போ ஆனன்னா உன் தாவோயிசம் உனக்கு புரிஞ்சிச்சு. அப்போ தான் உனக்கு எல்லை புரிஞ்சுது. அப்போ தான் நீ நாராயணன். அதர்வைஸ் உனக்கு என்ன இல்லை. இப்போ சொல்ல, ஆண்டாள் யாரை நேசிச்சுக்கிறா அப்படின்னா, வங்க கடல் கடந்த மாதவனை கேசவனை. இப்படி வெற்றி பெற்ற ஒரு மனிதன் யாரோ, யார் என்னை எந்த நோக்கு இல்லாமல் அணைப்பானோ அவனுக்கே நான் என்னை கொடுக்க காத்திருக்கிறேன். எந்த நோக்கமும் இல்லாத கட்டிப்பிடித்தல் பெரிய விஷயம், வரம். அது கட்டி பிடிச்சா தான் வருமே. கட்டியே பிடிக்காமல் எப்படி வரும்? கட்டி பிடிக்க முன்னாடியே எப்படி வரும்? வராது. அப்போ அது வராது. அப்போ நாராயணன்ற ஒரு சொல் எதுலலாம் போய் வருது? தன்னுடைய தாவோயிசத்தை, நான் யாருன்றதை எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு சொல் நாராயணன். இப்போ சொல்லு, இப்போ கண்ணை முடிக்கோ, இப்போ சொல்லிப்பார். நமோ நாராயணாய, நானே நரனாக இருக்கிறேன், நானே நரனாக இருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துரு, நான் நானாகவே இருக்கிறேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த நாராயணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்? நான் யாராகவே இருக்கிறேன். என்ன ஏன்டா திருத்த பார்க்குறீங்க? நான் நானாக இருக்கிறேன். நீ யாரு? நான் நானாகிறேன். நீ எப்படி இரு? நீ ஆயிரு, நான் நானாக இருக்கிறேன். என்ன பிரச்சனை? இப்போ நீ சரினா நீ உன் சரியை வச்சுக்கோ, நான் சரினா என் சரியை நான் வச்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து புடி இந்தா அப்படி நான் சொல்கிறேன். நம்ம அட்லஸா நம்ம பூமியை தந்து உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? நீ ஹெர்குலிஸா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? அட்லஸ் நீ ஹெர்குலிஸ் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிற கதை புரிஞ்சிருக்கும். பாரத்தை யாருக்கு என்ன பண்ண வேண்டியதில்லை, கொடுக்க வேண்டியதில்லை, யாரையும் புண்படுத்திக்க வேண்டியதில்லை. தெளிவாகவே சொல்லி வச்சுக்கிறேன். நாராயணன் என்பது ஒரு உயர்ந்த தமிழ் சொல். வைணவன்றதும் தமிழுக்கு அப்பாற்பட்டது இல்லை, சைவம் தான் அப்படின்றதில்ல. சைவமும் வைணமும் இல்லை, மற்ற சாக்தமாக இருந்தாலும் சரி, சௌபாக்கியமாக இருந்தாலும் சரி, எல்லாமே கிளைகளாக பிரிந்தாலும் கூட இவர்கள் அறிவாளிகளாகி பிரிஞ்சு போனார்களே தவிர, உணர்வு ரீதியாக பார்க்கும்போது எல்லாம் என்ன தான் ஒரே நேர்கோட்டில் தான் சந்திக்குது. மொத்தத்தில் நீ தான் விசேஷம், நீ தான் விசேஷம். உன்னை கொண்டாட வேண்டிய வேலை உன்னுது. வேறு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க உன்னை கொண்டாட. உன்னை சந்தோஷமாக தான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னா அதுக்கும் சந்தோஷம் பண்ணணும். அதான் பிரில்லியன்ட்டு. நீ சந்தோஷமாக இருந்தா யாருன்னா வெறுப்பாரன்னு வச்சுக்கலாம், அதுக்கும் சந்தோஷம் பண்ண. என்னை பார்த்தா எவ்வளோ வெறுப்பாக இருக்க அப்படின்னு நம்ம, உனக்கு என்னை பார்த்தாவே வெறுப்பாகுதா அப்படின்னா பெஜராகிடுவாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் வெறுப்பாகு பார்க்கலாம் அப்படின்னு வேண்டியது தான். நம்ம பேச முடியாதா என்ன? இதுக்கெல்லாம் தனியாக நீங்கள் திருநங்கையாக பிறந்து வரணுமா என்ன? அவசியம் இல்லை. எல்லா உணர்வுகளும் யாருக்கு சொந்தம்? பால் பற்றாதிரு, நீ நாராயணன்னு உணர்ந்துரு, கொண்டாட்டம் உன் பிறப்புரிமைன்னு உணர்ந்துரு. நாராயணலேருந்து நான் எதோ சொல்லிட்டு போயின்னு வந்துக்கிறேன். ஆரம்பத்திலே பார்த்து அசிங்கப்பட்டு போயிட்டு இருந்தேன்னா கடைசியாக வந்து பார்த்து கோவப்பட்டுக்காத. ஏன்னா கடைசியாக வந்தாலும் அதே மாதிரி தான் பேசுகிறான்னு. ஏன்னா கடைசியாக லாஸ்ட்டில் பார்க்கணும் புரியக்கூடாதுன்னே பேசி வச்சுக்கிறேன் நான். பொறுப்பாக பாரு. நீ கடைசியாக வந்து தேவடியா பையன்ட்டான் பேசணும் என்ன பண்ணாது? கேட்கக்கூடாது. ஏன்னா உன் காது கேட்காது. உன் காது என்ன கேட்காது, கேப் மாதிரிக்காதுன்னு அர்த்தம். அதனால் உனக்கு அது கேட்காது. என் காது விசேஷமான காது, செவிச்செல்வம் விசேஷம். இந்த நாராயணன் என்ன வச்சுன்னு இருப்பார்? அழகா நாராயணன் ஏதோ ஒன்று வச்சுன்னு இருப்பார். குழல் ஊதுனார், சங்கு வச்சுக்கிறாரு, சக்கரம் வச்சுக்கிறாரு. இதுங்கெல்லாம் என்ன பண்ணி வச்சுக்கிறாரு பாரு. போய் பாரு உன் நாராயணன் எப்படிலாம் செஞ்சு வச்சுக்கிறாங்கன்னு பாரு. அந்த சிலைகளெல்லாம் உசாரா
கவனி, என்னவோ சொல்ல வருது, அது என்னவோ சொல்ல வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்க பாரு. நாராயணனை பற்றி இவ்வளோ தான் ஓட்ட முடியும், இன்னும் கூட ஓட்டலாம் நேரம் இருக்காது. ஸோ மீண்டும் பார்ப்போம் வேறு ஒரு தலைப்பில். நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க.